ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னாக்கா கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள், அதாவது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இது எதுபடி பார்க்குறோம்னாக்கா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட அந்த சிலபஸ் படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 1 சர்வீசஸில் அந்த கெமிஸ்ட்ரியில் வந்து கார்பன், நைட்ரஜன் அந்த காம்பவுண்ட்ஸ் பற்றி சிலபஸில் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து கார்பன் அந்த காம்பவுண்ட்ஸ் அதை மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ அதை பற்றி. ஓகேவா? சரி, வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். அது இயற்கையில காணப்படுற மிக முக்கியமான பொருள் வந்து இந்த கார்பன். மனித உடல்ல ஃபுல்லா இந்த கார்பன் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உயிருள்ள எல்லாத்துலயுமே மரம், செடி, கொடி, விலங்குகள் வந்து உயிருள்ள எல்லாத்துலயுமே வந்து இந்த கார்பன் ஒண்ணுதான் அது பிரதானமா இருக்கு. இது வந்து இயற்கையில வந்து வைரமாவும், கிராஃபைட்டாவும் இல்ல தூய வடிவிலும் இது வந்து கிடைக்குது. இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான காம்பவுண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால இதுக்குன்னு தனியா ஒரு ஸ்டடியே இருக்கு. அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஸ்டடியே இருக்கு. இந்த கரிம வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கார்பன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உணவுப் பொருள், எரிபொருள், துணி, இத மாதிரி எல்லாத்துலயுமே வந்து இந்த கார்பன் தான் இருக்கு. உயிரோட இந்த திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கார்பனை வந்து. இது வந்து கார்பனேட் வடிவத்துல வந்து பாறை, அப்புறமேட்டு அந்த கடல்லையும் வந்து இந்த கார்பன் வந்து இருக்கு. ஓகேவா? இந்த கார்பன் பாத்தீங்கன்னாக்கா தனிம வரிசை அட்டவணையில 14வது தொகுதியில இருக்கு. இந்த கார்பனோட அந்த தனிம குறியீடு வந்து சி. இதோடைய அணு எண் பாத்தீங்கன்னாக்கா 6. ஓகேவா? நிறை எண் வந்து 12. ஸோ அணு எண் 6 இது வந்து நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஓகேவா? பார்ப்போம். பாண்டிங்ஸ் இன் கார்பன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? கார்பனிலும் அதன் சேர்மங்களிலும் உள்ள பிணைப்புகளை பத்தி நம்ம பார்ப்போம். கார்பனோட அணு எண் வந்து 6. முன்னாடி நம்ம அது தனிம வரிசை அட்டவணையில பார்த்தோம். இது வந்து புரோட்டான்களோட எண்ணிக்கையை வந்து சார்ந்துதான் இந்த அணு என்றது அமையும். அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1s2 2s2 2p2. ஸோ இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். இது 1s2 2s2 2p2. ஓகேவா? இது வந்து என்னன்னு பார்ப்போம். 1s2 அப்படின்றது இந்த 1ன்றது வந்து ஆற்றல் மட்டம், அதாவது எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ன்றது சப்ஷெல் துணைக்கூடு. இந்த 2 இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. கார்பன்ல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 6 புரோட்டானு 6 எலக்ட்ரான். ஸோ இந்த வெளிமட்டத்துல, இந்த வெளிமட்டம் இருக்கு இல்லையா, 2 மட்டம். இந்த வெளிமட்டத்துல வந்து 4 எலக்ட்ரான் சுத்தும். இந்த உள்மட்டத்துல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? இங்க பார்த்தோம்ல 1s2 2s2 2p2. ஸோ இதை வந்து நான் இப்போ சொல்றேன். இந்த spdf அதாவது 4 சப்ஷெல்ஸ், அதாவது துணைக்கூடுகள் இருக்கு. இந்த 4 துணைக்கூடுகள் பாத்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ன்ற துணைக்கூடு வந்து 2 எலக்ட்ரானை தாங்கும், பின்ற துணைக்கூடு வந்து 6 எலக்ட்ரானை தாங்கும், டி 10 எலக்ட்ரானையும், எஃப்ன்றது 14 எலக்ட்ரானையும் தாங்கும். ஸோ இதோட எலக்ட்ரான் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குனாக்கா 1s2 2s2 2p2 அமைஞ்சிருக்கு. இப்ப 1s2 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெவல் முடிஞ்சிருச்சு. செகண்ட் லெவல் இது. இந்த 2s2 2p2ன்றது செகண்ட் லெவல். இந்த செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா 2வது லெவல் ஆச்சா. 2s எஸ்ன்றது வந்து நம்மளுக்கு 2 எலக்ட்ரானை தான் தாங்கும், அதனால 2 எலக்ட்ரான் போட்டாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பி. ஸோ இந்த பின்றது 6 எலக்ட்ரானை தாங்கும். ஸோ இந்த 2 எலக்ட்ரான் தான் நம்ம போட்டிருக்கோம். மொத்தம் அந்த கார்பனை பாத்தீங்கன்னாக்கா 6 எலக்ட்ரானு. ஸோ இந்த எனர்ஜி லெவல்ல வந்து மொத்தம் 6 எலக்ட்ரானை வந்து நம்ம குறிச்சிருக்கோம். இப்ப இந்த படத்தை பாருங்க. 1s2ன்றது இந்த 2 எலக்ட்ரான் வந்து 1s2 2 எலக்ட்ரானு. இந்த 2s2 2p2ன்றது வந்து இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், மொத்தம் 4 எலக்ட்ரான். ஸோ வெளி ஆற்றல் மட்டம், அதாவது அவுட்டர் எனர்ஜி லெவல்ல வந்து 4 எலக்ட்ரான் இருக்கிறதால இதோட இணைதிறன், அதாவது வேலன்சி வந்து 4. ஓகேவா? இந்த கார்பனானது மந்த வாயுக்களோட அமைப்பை வந்து பெறறதுக்கு 4 எலக்ட்ரானை வந்து ஏத்துக்கிட்டு எதிர்மின் அயனியா மாறணும். இது வந்து எலக்ட்ரான்களை ஏத்துக்கிறதால, அதாவது எதிர்மின் சுமை ஏத்துக்கிறதால C4-, 4 எலக்ட்ரான்களை வந்து எடுத்துக்குது இல்லையா, அதனால C4- அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எதிர்மின் அயனியா வந்து மாறணும். பட் வந்து இதால மாற முடியாது. ஏன்னா வந்து 6 புரோட்டானால 10 எலக்ட்ரான், ஏற்கனவே இங்க வந்து 6 எலக்ட்ரான். ஸோ வந்து இங்க 4 சேர்ந்ததுனாக்கா 10 எலக்ட்ரான். 10 எலக்ட்ரானை வந்து அந்த 6 உள்ள இருக்க அந்த 6 புரோட்டானால வந்து தக்க வச்சுக்க முடியாது. ஸோ வந்து இதுவும் முடியாது. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 4 எலக்ட்ரான்களை இழந்து C4+ அப்படின்னு நேர்மின் அயனியா வந்து மாறணும். இப்போ வந்து எலக்ட்ரான்களை இழக்கும் போது அங்க எதிர்மின் சுமை வந்து குறையுது, நேர்மின் சுமை வந்து அதிகமாகுது. அதனால C4+. ஆனா இப்படியும் மாற முடியாது. ஏன்னா வந்து இந்த 4 எலக்ட்ரான் இழக்கிறதுக்கு வந்து அதிக அளவு சக்தி தேவைப்படும். அதனால வந்து அங்க வந்து ஒரு 6 புரோட்டான் வந்து 2 எலக்ட்ரானை மட்டும்தான் தாங்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படும். ஸோ இதனால்தான் இந்த கார்பன் அணு தான் கிட்ட இருக்கிற அந்த 4 எலக்ட்ரான்களை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற கார்பன் அணுக்கூடையோ அல்லது மற்ற தனிமத்தோடையோ இது வந்து சேருது. ஓகேவா? இதுதான் வந்து கார்பனோட நாற்பிணைப்பு, அதாவது டெட்ரா வேலன்சி ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுல தெரியும்,
ஈத்தேன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி இணையுது பாருங்க. ஸோ இங்க வந்து இந்த கார்பன் கூட டபுள் பாண்டிங் ஏற்படுத்துது. ஸோ இங்க வந்து இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு ஹெச். ஸோ இந்த சேம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கார்பன் கூட டபுள் பாண்டிங் ஏற்படுத்துது. இங்க வந்து ஹெச், இங்க வந்து ஹெச். ஸோ வந்து இப்படிதான் இது பிணைப்பு ஏற்படுத்தும். இந்த கார்பன் பாத்தீங்கன்னாக்கா 4 சைட்லயும் 4 எலக்ட்ரானை வச்சு பிணைப்பை வந்து ஏற்படுத்தும். இப்போ இங்க பாருங்க ப்ரோபேனு சி வந்து இந்த ஒரு கார்பன் அணு இங்க இருக்கிற ஒரு ஹெச், இங்க இருக்கிற ஒரு ஹெச், இங்க இருக்கிற ஒரு ஹெச், பிணைப்பு வந்து தன்னுடைய 4 எலக்ட்ரான்கள் மூலமா வந்து ஏற்படுத்துது. ஸோ இங்க இருக்கிற கார்பனும் இதே மாதிரி தான். இங்க இருக்கிற ஹெச், இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு சி கூட வந்து டபுள் பாண்டிங் ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி 4 எலக்ட்ரான்களை வச்சு இது வந்து பிணைப்பு ஏற்படுத்தும். பியூட்டினும் பாத்தீங்கன்னாக்கா C4H10 இது வந்து வாய்ப்பாட பாருங்க. C4H10 கார்பன் 4 கார்பன் அணுக்கள் 10 ஹைட்ரஜன் அணுக்கள். ஓகேவா? இதுதான் இப்படிதான் அது பிணைப்பு வந்து ஏற்படுத்தும். இங்க வந்து கார்பன் இருக்கும், மிச்சம் எல்லாமே இங்க 4 சைட்லயும் வரும். அதே மாதிரி தான் அந்த பிணைப்பை ஏற்படுத்தும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா புறவேற்றுமை வடிவங்கள் அலோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்டான அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிற அந்த பொருளை தான் வந்து புற வடிவங்கள், அதாவது ஒரே தனிமத்தோட வேறு வேறு வடிவங்களா நம்ம வந்து சொல்லுவோம் அலோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இந்த கார்பன்ல பாத்தீங்கன்னாக்கா படிக கார்பன், அதாவது கிறிஸ்டலின் ஃபார்ம், படிக உருவமற்ற கார்பன், அமஃபாஸ், ஃப்ளோரின், அதாவது கூடு கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கு. இந்த படிக கார்பன்ல பாத்தீங்கன்னா வைரம், கிராஃபைட் வரும். படிக வடிவமற்ற கார்பன்ல வந்து நிலக்கரியும் மரக்கரியும் வரும். இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா வைரம். இந்த வைரம் வந்து ஒரு கார்பன் அணுவும் மத்த இருக்கிற 4 கார்பன் அணு கூட சேர்ந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப்பை வந்து கிரியேட் பண்ணும். இதோடைய அந்த கடினத்தன்மைக்கு காரணம். இது வந்து ரொம்ப கடினமான ஒரு உலகம்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பிக்சரை பாருங்க. இப்ப இந்த கார்பன் அணுன்றது மத்த 4 கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு, இது வந்து பின்னாடி வரும். இது ஆக்சுவலி இது படத்துக்காக சும்மா அது போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் அணு வந்து பின்னாடி வரும், ஒரு 3 டைமென்ஷனல் ஷேப்ல வந்து வரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த கார்பன் அணு வந்து இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 4 பாண்டிங்கை வந்து இது ஏற்படுத்தும். அது ஒரு கார்பன் வந்து 4 பாண்டிங்கை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதனால்தான் இது வந்து ஒரு ரொம்ப கடினத்தன்மையா இருக்கு. இந்த வைரம் வந்து எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமான அழுத்தம், பூமியில வந்து அதிகப்படியான அழுத்தத்துல வந்து அந்த கார்பன் வந்து அழுந்தி இந்த டைமண்டா வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து ரொம்ப வலிமையான ஒன்றுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா அந்த கண்ணாடியை வெட்டுறதுக்கும் பாறைகள்ல வந்து துளையிடுறதுக்கும் வந்து இந்த வைரம் பெரும்பாலும் யூஸ் ஆகுது. அந்த முக்கியமா வந்து இந்த நகை ஆபரணங்கள்ல வந்து இது வந்து பயன்பட்டு இருக்கு. மிகவும் விலை உயர்ந்த ஒண்ணு இது. இந்த இதுல வந்து இருக்கிற எலக்ட்ரான்கள்ல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா பாண்டா இருக்கிறதால இதுல வந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ரீயா கிடையாது. அதனால வந்து இது வந்து எந்த விதமான மின்சாரத்தையும் இது வந்து கடத்தாது. ஓகேவா? நம்ம இப்ப டைமண்ட் பார்த்தோம், இப்ப கிராஃபைட்டை பார்ப்போம். இப்ப கிராஃபைட்ன்றது ஒவ்வொரு கார்பன் அணுவும் மத்த 3 கார்பன் அணு கூட சேர்ந்து ஒரு எக்ஸகோனசோல், அதாவது அருங்கோண அடுக்க வந்து உருவாக்குது. ஸோ ஒரு கார்பன் அணு என்னன்னாக்கா மத்த 3 கார்பன் அணு கூட சேருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 கார்பன் அணு கூட சேருது. ஸோ இந்த ஒவ்வொன்றும் சேர்ந்து ஒரு அருங்கோண வடிவத்தை வந்து ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த அருங்கோண வடிவம், இத மாதிரி அருங்கோண வடிவத்தை ஏற்படுத்தி இந்த அடுக்குகள் வந்து என்னன்னாக்கா வாண்டர்வேல்ஸ் விசையால வந்து பிணைப்பாயிருக்கும். இந்த ஒவ்வொரு அடுக்கும் வாண்டர்வேல்ஸ் விசையால வந்து பிணைப்பாயிருக்கும். ஸோ வந்து இதுல வந்து எலக்ட்ரான்கள் வந்து பிணைப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறதால என்னன்னாக்கா எளிதில் இது வந்து மின்சாரத்தை கடத்தும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃபைட்டுக்கும் இந்த டைமண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. டைமண்ட் வந்து எல்லாமே நல்லா கனெக்ட் ஆயிருக்கு, பட் வந்து கிராஃபைட் அது மாதிரி கிடையாது. இதுதான் இந்த கிராஃபைட்டோட மிருதுத்தன்மைக்கும் காரணம். ஸோ வந்து எல்லாமே இந்த விசையால பிணைப்பா இருக்கிறதால இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். டைமண்டோட இது சாஃப்டா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ளோரின். இந்த ஃப்ளோரின் வந்து 60 கார்பன்களை கொண்டது. இந்த எல்லா கார்பனும் வந்து பிணைப்பாகி ஒரு கால்பந்து போல இருக்கும், ஒரு கால்பந்து வடிவத்துல இருக்கும். இந்த அணுவோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா கால்பந்து வடிவத்துல இருக்கும். அதாவது ஜியோடெசிக் டூம் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோடெசிக் டூம்னா இங்க பாருங்க, இதான் ஜியோடெசிக் டூம். இது ஒரு ஷேப், ஒரு வீடு ஷேப். அது ஒரு ஜியோடெசிக் டூம்ன்றது ஒரு கூடு மாதிரி இருக்கும் ஒண்ணு. இங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கிறது மாதிரி தான் இங்க இருக்கும். ஸோ ஜியோடெசிக் டூம்ன்ற அந்த ஷேப்ல வந்து இது கிரியேட் பண்ணப்பட்டது. இதை கிரியேட் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பக்மினிஸ்டர் ஃபுல்லர் அப்படின்ற யூஎஸ் ஆர்கிடெக்ட் தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணாரு. இதை வந்து எப்படி பக்கிபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசன்ல எதனாச்சும் பிழை இருந்தா சொல்லுங்க.
இந்த லெசன் ஓகேவா இல்ல வந்து இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சஜஷன் வந்து அதையும் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம அதப்படியே கண்டிப்பா பண்ணலாம். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணும்னாக்கா கண்டிப்பா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.